ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎஸ்எல்ஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது எஃப்எம்பி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறதா டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து இதை வந்து பண்ணலாம். ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, டவுன்லாம் வந்து பிரிச்சிருக்கிறத வந்து டிஎஸ்எல்ஆர்னு சொல்கிறோம். இதே கிராமம், வில்லேஜ்லாம் வந்து பிரிச்சிருக்கிறதெல்லாம் வந்து எஃப்எம்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம டவுனில் வந்து ஒரு வார்டு ரீதியாக வரைக்கும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு இடத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ வந்து டவுனில் வந்து ஒரு சில இடத்துல வந்து பிரிச்சிருக்கவே மாட்டாங்க. அதாவது சப்டிவிஷனே நடந்திருக்காது. ஸோ அது வந்து பெரிய ஏரியாவை சப்டிவிஷன் இல்லாமையே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ சப்டிவிஷன் இல்லாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பட்டாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர்லாம் கூட வரும். ஸோ அப்போ அந்த ஒரே ஒரு சர்வே நம்பரில் சப்டிவிஷன் ஆகாது, நிறையா கூட்டு பட்டாளம் இருந்துட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டவுன் சர்வே நம்பரை வந்து நம்ம தனியாக பிரித்து, ஸோ அதில் சின்ன சின்ன ஒரு வார்டில் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சர்வீஸ் அப்படிங்கிற வெப்சைட் போனீங்க அப்படின்னா, eservice.tn.gov.in அப்படிங்கிறதுல போனீங்கன்னா, டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ரா, டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்ச் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா ஒரு டவுனுக்கும் இருக்காது. ஒரு சில டவுனுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ எல்லா டவுனுக்கும் வந்து இருக்காது. இப்போ தான் வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வழக்கம் போல் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டே வந்து கொடுக்கலாம். ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாலுகா. ஸோ இந்த தாலுக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நிறைய தாலுக்கா இருக்குது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய தாலுக்கா இருக்குது. ஆனால் இந்த டவுன் சர்வே நம்பரை வந்து வச்சிருக்கிறது வந்து இந்த 4 தாலுக்கா தான். தாராபுரம், திருப்பூர் நார்த்து, திருப்பூர் சவுத்து, உடுமலைப்பேட்டு தான். ஸோ இதில் வந்து நான் தாராபுரம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டவுனு. ஸோ டவுனில் வந்து தாராபுரமே தான் வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லேயே வந்து 2, 3 ஏரியா இருந்துச்சுன்னா 2, 3 வரும். ஸோ அடுத்தது வார்டு. ஸோ இப்போ இதில் வந்து வார்டு வந்து நம்ம வார்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் மொத்தம் வந்து 7 வார்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 5வது வார்டு அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது பிளாக்கு. ஸோ வார்டுலேயே வந்து நமக்கு பிளாக் இருக்கும். ஸோ எத்தனாவது பிளாக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு இதில் டவுன் சர்வே நம்பர். ஸோ இது எல்லாமே டவுன் சர்வே நம்பர். அந்த வார்டில் இருக்கிற டவுன் சர்வே நம்பர்லாம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 946 கொடுக்குறேன். அதில் சப்டிவிஷன் இருந்ததுன்னா சப்டிவிஷன் வரும், இல்லைன்னா வராது. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதில் பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் வந்து திருப்பூர், தாலுக் தாராபுரம், டவுன் தாராபுரம், வார்டு என்ன, பிளாக் என்ன, டைப் வந்து டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. டிஎஸ் நம்பர் என்னன்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து பிடிஎஃபாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது எக்ஸாக்டாக நமக்கு எந்த இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இது எஃப்எம்பி மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா, நமக்கு வந்து இது கரெக்டாக எக்ஸாக்டாக ஈஸியாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போது இதிலே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இது நார்மல் எஃப்எம்பியாக இருக்கிற இடத்துல வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வந்து நமக்கு வராது. ஸோ சப்டிவிஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ பட் இதில் வந்து எல்லா வார்டு ரீதியாக எல்லாத்தையுமே வந்து சப்டிவிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதை ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.